ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டவுனுக்கு தாங்க போயிருந்தேன். குக்கர் ஒன்று எடுக்க வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு போயாச்சு. அங்கே பொன் குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹோல்சேல்ஸ் கடைன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசு பெருசாக, அதுவும் இந்த மிக்சிலாம் பார்த்தா இவ்வளோ காண்டா இருப்பாங்களே, இவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கூட நான் நினச்சிட்டேன். ஆனால் இது கடைகளுக்கு மொத்த வியாபாரம் பண்ணுற கடைங்க. அதாவது ஹோட்டல்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, இந்த பாருங்கள் மாவு பசறையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கிரைண்டரு, அப்புறம் இந்த தேங்காய் திருவி எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே பல்காக வாங்குற மாதிரி பெருசு பெரிய ஐட்டங்கள் தான் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த தேக்ஸாலாம் பார்த்தானே எனக்கு தலையை சுற்றிட்டு அவ்வளோ காண்டு இருக்குது. எவ்வளோ விலை இருந்தால் இதெல்லாம் ஃபுல்லாக போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இங்கே பாருங்கள் டீ கேன், அப்புறம் இந்த பால் கேன்லாம் கூட வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் மாடே கிடையாது, அதனால அந்த ஏரியாக்கே போகலை. அப்படியே திரும்பி வந்துட்டேங்க. திரும்ப பார்த்தா அந்த பிளாஸ்டிக் ஐட்டத்தில் கொஞ்சம் பார்த்தேன். ஆனால் எனக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. இருந்தாலுமே அது அழகழகாக குட்டி குட்டியாக பார்க்கவே ரொம்ப யூனிக்காலாம் நிறைய இருந்ததுங்க. இருந்தாலுமே நம்ம கொள்கையை விட்டு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் ஐட்டம் எதுவுமே வாங்கலை. சும்மா சுற்றி தான் பார்த்துட்ருந்தேன். சரி, கிளாஸ் ஐட்டமாவது ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளாஸ் ஐட்டம் கிட்ட போயிருந்தாங்க. அது கிளாஸ் ஐட்டமே இல்லை. பிளாஸ்டிக்லேயே கொஞ்சம் ஹை ரேட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃபைஃபருன்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல குவாலிட்டிலாம் நல்லா தான் இருந்தது. இருந்தாலுமே எனக்கு இந்த மாதிரி என்னவோ யூஸ் பண்ணவே பிடிக்காது. அதனால சும்மா ரசிச்சுட்டு அப்படியே இருந்த இடத்துலையே வச்சாச்சுங்க. என்னோடய கண் எல்லாமே கிளாஸ் ஐட்டத்தில் தான் இருக்கும். அதனால் அதை பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக எடுத்துருவேன். அப்படியே பார்த்துட்டு கீழே வந்தேன் அப்படின்னா, அந்த டீ கிளாஸ் என் கண்ணை பறிச்சிச்சிங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது, பார்க்கவே நல்லா இருந்தது. சரி, இப்போ நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த இடத்துலையே வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ்லலாம் நமக்கு சாப்பாடுலாம் குட்டி குட்டி பிளேட்டில், குட்டி குட்டி கிண்ணத்துலலாம் பழமருவாங்க இல்லையா, அந்த பிளேட்லாம் வித விதமாக இருந்தது. அப்படி பல்காக எடுக்கிறவங்க இங்கே எடுத்தாங்க அப்படின்னா நல்ல லாபங்க. கடைசியாக நம்ம ஐட்டத்துக்கு வந்தாச்சு. ஆமாம், கிளாஸ் ஐட்டத்தை கண்டுபிடிச்சாச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருந்தேங்க. கிளாஸ் ஐட்டம் அப்படின்னாலே எனக்கு என்னவோ ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கே தெரியலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கலாம். இருந்தாலுமே எனக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே பிடிச்சிருக்கு. அப்புறம் ஆட்டுக்கல், அம்மி, இந்த மாதிரி குட்டி குட்டி கல், அந்த ஐட்டங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பும் போது கொஞ்சமாக சாதம் வாங்கி சாப்பிட்டோங்க. ஹோட்டல் தான் போயிருந்தோம், காந்திமதி தான் போயிருந்தோம். பருப்பு சாதமும் அப்பளம் கூட்டெல்லாம் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது.